பட்டாம்பூச்சிக்கு பறக்க கற்றுக் கொடுப்பதற்கு இணையானது பருவம் வந்த இளம் வயதினருக்கு சிறகை விரிக்க கற்றுக் கொடுப்பது. கோடிக்கணக்கான இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் உற்சாகமாக அமர்ந்துள்ளது நமது தாய் திருநாடு. கணக்கில்லா இளைஞர் வளத்தை தேசத்தின் பக்கம் திருப்பும் வகையில் நாட்டு நலப்பணி திட்டம் செயல்பட்டு வருகிறது. பட்டை தீட்டும் போது வைரம் கூடுதலாக மின்னுவதைப் போல தனித்திறமையை வெளிக்கொணருதல், தயக்கத்தை விட்டு மேடை ஏறுதல், குழுவாக இணைந்து செயல்படுதல் என நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் எல்லா இடங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கூடுதல் சிறப்பாக தமிழ்நாடு மாநில நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை, சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மாநில அளவிலான சாகச முகாமினை ஒரு வார காலத்திற்கு நடத்தியது. இதில் 22 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 150 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு மலையேற்ற பயிற்சி, பல்வேறு சாகச விளையாட்டுகள் உரிய பாதுகாப்பு நிபுணர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டன. ஒரு மாணவரிடம் மறைந்துள்ள திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் நடத்தப்பட்ட இந்த முகாம் வாயிலாக தங்களது தனித்திறன் மேம்பட்டுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் ராக் கிளைம்பிங், மேலே வந்து சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், வால் கிளைம்பிங் நிறைய பண்ணியிருந்தோம். நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஹில் சைடு இல்லை, நான் வந்து என்கிட்ட நான் இருக்க இடத்துல வந்து ஹில்லே கிடையாது. இங்கே ஹில் சைடில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெக்கிங் போகும்போது நான் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு செகண்டுமே நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ராக் கிளைம்பிங் பண்ணும்போது, பஞ்சி ஜம்பிங் பண்ணும்போது, அப்புறம் இந்த சைக்கிள் ரோப்பில் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த என்எஸ்எஸ் கேம்ப் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஒற்றுமை மற்றும் எப்படி இருக்கணும், அட்வென்ச்சர் கேம்ப்னா எப்படி இருக்குங்கிற நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒரு ட்ரக்கிங்கில் எப்படி ஒத்தையடி பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டி செக்யூர்மெண்ட் சொல்லி கொடுத்து எப்படி நடந்து போகணும் அப்படின்ட்டு வரிசையில் கூட்டு போய் அதுக்குன்னு ஒரு பிஆர்ஓஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் போட்டு கூட எங்களுக்கு கூட ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தவங்களாக கூட்டு போய் நல்லபடியாக கூட்டு வந்தாங்க. எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் கிடைக்காத இளம் பருவத்தை ஆக்கப்பூர்வமானதாக மடைமாற்றிடும் வகையில் இந்த மாநில அளவிலான சாகச முகாம் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.